ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை காலையில. அன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன். நீங்கலாம் வந்து கிளீனிங் வேலைய முடிச்சிட்டீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா முடிச்சு தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறப்ப. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஆயுத பூஜைனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெட்ரூமு, பூஜை ரூமு, ஹாலு, கிச்சனு அப்படின்ற மாரி ஒரு ஒரு நாள் எடுத்து, ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு செய்வேன். இந்த டைம் என்னன்னே தெரியல. ஏன்னா இப்பதான் வரலட்சுமி பூஜை கிளீன் பண்ணனா, அது என்னமோ கிளீன் பண்றதுக்கான மூடே கிடையாது. அதனால இந்த ஒட்டன அடிச்சுட்டு, இந்த டப்பாலாம் எதுவுமே எடுத்து போட்டு கிளீன் பண்ணவே இல்ல. சும்மா அது கழுவுனது கிளீனா தான் இருக்கு. மேல மட்டும் தொடச்சு எடுத்துடலான்றதுக்காக இன்னைக்கு சண்டே வந்து இன்னைக்கே ஆரம்பிக்கலாமான்னு நெனச்சேன். சரி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டன மட்டும் அடிக்கலான்னு அடிச்சுக்கிட்டே இருந்தோம். படபடன்னு என்னன்னே தெரியல. போர்ச்சுகோல இருந்து வேகமா பறந்து போற மாரி சவுண்ட் கேட்டுச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா, போர்டிகோல இருந்து மயில் வந்து பறந்து போய் இங்க டிராக்டர் நிக்குது இல்லையா எங்க வீட்டு எதிர்க்க, அதுல போய் உட்காந்து அங்கருந்து சறுக்கிட்டு போய் கீழ விழ போச்சு. எங்களுக்கா ஒரே சந்தோஷமாயி போச்சு. ஏன்னா இது இது 2வது வாட்டி. ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாரி போர்டிகோல வந்து உட்காந்து பறந்து போயிருக்கு. இது வந்து 2வது வாட்டி. ஆனா அத விட ஒரு அதிசயம் என்னன்னா, அது சண்டே அன்னைக்கு தான் நடந்தது. நான் அடுத்த விளாக்ல வந்து சொல்றேன். நெறைய பேர் இந்த வெயிட்ட கம்மி பண்றதுக்கு அதுக்கான சாப்பாடு காலையில, மதியம், நைட்டு அப்படின்று ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஆயுத பூஜை டைம்ல வந்து கண்ணுக்கு பட்டது, கைக்கு கிடைச்சது இதெல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணி ஒரு வாரத்துக்கு கிளீன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து கம்மியாயிடுவோம். அந்த மாரி தான் வந்து வேலை வந்து பெண்டு கிழிஞ்சிரும். ஒரு சில ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் டைம்ல தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க. எங்க வீட்ல எப்பவுமே இந்த ஆயுத பூஜைக்கு கிளீன் பண்றது, தீபாவளிக்கு கிளீன் பண்றது, பொங்கலுக்கு கிளீன் பண்றது, எங்க மாமியார் இருக்கிறப்ப அப்படியே கிளீன் பண்ணி பழக்கமாயிடுச்சாங்காட்டியும் அப்படியே எல்லாத்துக்கும் கிளீன் பண்ணிட்டே வர்றது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஒரு சிஸ்டர் கமெண்ட் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. உங்களோட வெயிட் லாஸ பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. என்னடா இது என்ன பார்த்து இந்த கேள்வியா அப்படின்ற மாரி இருந்தது. நான் வெயிட் லாஸ்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தானா 1 மாசத்துக்கு வந்து ஏறுவேன், 1 மாசத்துக்கு இறங்குவேன். அது மாதிரிலாம் சாப்பாடுன்றது வந்து பார்த்துலாம் சாப்பிட மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா இந்த வெயிட்ட கம்மி பண்ணணுன்றதுக்காகலாம் சாப்பிடாமலாம் இருந்ததே கிடையாது. அதனால வந்து என்னோட டயட்ல வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து டயட்லாம் எதுவும் ஃபாலோ பண்றதும் கிடையாது. ஆனா இந்த ஒரு வாரத்துல 2 பேர் என்ன வந்து டக்குன்னு பார்த்துட்டு, "என்ன இளைச்ச மாரி இருக்க? உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. எனக்கே வந்து என் தங்கச்சிய நானே கேட்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப டல்லாவா இருக்க அப்படின்ட்டு. நான் டெய்லியும் வந்து வீடியோ கால்ல பார்க்கறதுல எனக்கு தெரியல. ஒருவேளை ரொம்ப நாளா வந்து பார்க்காம இருந்து பார்த்ததால அவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பசங்க வந்து ஃபுல்லா கிளீன் பண்றது அவங்க தான். ஒட்டடை மட்டும் தான் நான் அடிச்சேன். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வின் தான் மேலலாம் ஏறி வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தான். கிளீன் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒருத்தர் ஆயுத பூஜைக்காக குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளிக்க வைக்கிறப்ப ரொம்ப கத்திட்டே இருந்தான். இந்த டைம் என்னன்னு தெரியல, நல்லா சுட சுட தண்ணி ஊத்துறேன். அழகா வந்து காமிச்சுட்டு கத்தவே இல்ல. அவன் பாட்டும் படுத்துனே இருக்கான். குளிக்க வைக்கிறதுக்கு. குளிக்க வச்சு தொடச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாரு இன்னைக்கு. ஞாயித்துக்கிழமை ஒட்டன அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, திங்கட்கிழமை வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம்னு இருக்கேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணக்கூடாதுன்றதுனால, திங்கட்கிழமை பூஜை பாத்திரம் கிளீன் பண்ற வேலைய முடிச்சுட்டேன். நீங்க முடிச்சுட்டீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.